சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் வேண்டும் என கேட்கும்போது அதற்கு சாத்தியம் இல்லை என எப்படி கூற முடியும்? பெரும்பாலான திட்டங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருட்கள் இளைஞர்களின் எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது. ஸ்டாலின் போதைப்பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும். இளைஞர் கொலையில் தொடர்புடையோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை ஆதாய நோக்கத்துடன் தரமற்ற முறையில் செய்து வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். ஏப்ரல் 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த தலைமை ஆசிரியர். பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரின் தாய் பெண் காவலராக பணியாற்றி வரும் நிலையில் சட்டப்பேரவை நடைபெறுவதால் இது குறித்து கிளற வேண்டாம் என காவல் உயர் அதிகாரிகள் பெண் போலீசுக்கு மிரட்டல் விடுத்த அவலம். கோவையில் 17 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்களும் அவர்களுக்கு எதிரான குற்ற செயல்களும் அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார். கோவையில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாய்ப்பேச முடியாத 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் சிறுமிகளின் கதறல் சத்தம் அப்பா ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தை மறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த மர்ம நபர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக முதலமைச்சர் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தை என்ன சொல்வது என்று மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கர்ப்பமான 17 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மார்ச் மாதத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிராக 180 சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். 125 போக்சோ குற்றங்களும் 55 பாலியல் குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக பதிவான அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கடந்த 3 மாதங்களில் பெண்களுக்கு எதிராக 455 சம்பவங்கள் அரங்கேறியுள்ள அவலம்.
321 போக்சோ குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக 134 பாலியல் சம்பவங்களும் அரங்கேறியுள்ள நிலையில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிவரும் தமிழ்நாடு. திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நாப்கின்கள் முறையாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சுமார் 3800க்கும் மேற்பட்ட நாப்கின்கள் ஆங்காங்கே மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி வளாகத்திலும் சிதறி கிடக்கும் அவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாணவி மர்மமான முறையில் உயிரிழப்பு. புகாரின் பேரில் மாணவியின் உடலை தோண்டி உடற்கூராய்வு செய்து ஆணவ கொலையா என விசாரணை செய்ய போலீசார் முடிவு. நிர்வாக திறனற்ற திமுக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியுள்ளன. ஒரு மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் அரங்கேறி இருக்கும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டி கொன்ற மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் 21 என்கவுண்டர் கொலைகள் நடந்திருப்பதாக புகார். தமிழகத்தில் கூலிப்படையினரால் நிகழ்த்தப்படும் கொலைகள் அதிகரித்து வருவதும் காவல்துறையால் என்கவுண்டர் செய்வதும் தான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. 3 சக்கர வாகனம் வழங்க வலியுறுத்தி பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்காதால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை முயற்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றுத்திறனாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூட ஆம்புலன்ஸ் வாகனம் வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் 4 கிலோ கஞ்சாவுடன் 6 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதால் பெற்றோர் கவலை. ராணிப்பேட்டையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க 3 கார்களில் கொண்டுவரப்பட்ட 210 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் அரசு பள்ளி மைதானத்தை மதுபாராக மாற்றிய காவலர்கள். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசாரே இதுபோன்ற அத்துமீறல் ஈடுபடலாமா என மக்கள் கேள்வி. போலீஸ் அவரு எந்த ஸ்டேஷன் போலீஸ் இவரு? விளாண்டு தான் வரேன் நான். எங்க போய் விளாண்டுறீங்க? யார் நீங்க? உங்க பேர் என்ன? நான் உள்ள இருக்கேன் கோபி. பேர் என்ன உங்க பேரு? இல்ல நான் கிரிக்கெட் வாக்கி தான் போறேன். ஊதுல பாருங்க. நீ அடிக்கவே நான் என்ன பண்ணேன் இப்ப? அடிக்கவே இல்லையா? சரி நீ போலீஸ் தான். வாக்கி தான் எங்க? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலினின் படம் பொருத்திய சொகுசு காரில் மது பாட்டில் கடத்திய திமுகவினர் 2 பேரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். முதல்வர் புகைப்படம், திமுக கொடி, அமைச்சர்களுடன் புகைப்படம் போன்றவற்றை லைசன்ஸாக பயன்படுத்தி விடியா திமுகவினர் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போதையில் இளைஞர்கள் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட அவலம். இளைஞர்களை போதையிலேயே வைத்து சீரழித்து வரும் திராவிட மாடல் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு ஏசிகளை எடுத்துச் சென்ற கண்டெய்னர் லாரியை கடத்தி பதுக்கி வைத்திருந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் திமுக பிரமுகர்களே சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் ஸ்டாலின் அரசின் தகர டப்பா பேருந்து நடுவழியில் டயர் வெடித்து பழுதாகி நின்றதால் பயணிகள் மணிக்கணக்கில் பரிதவித்த அவலம். காலாவதியான பேருந்துகளை காயலான் கடைகளுக்கு அனுப்பாமல் தங்கள் உயிரோடு விளையாடுவதை ஸ்டாலின் அரசு எப்போதுதான் நிறுத்தப்போகிறது என பயணிகள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டி மீது மிளகாய் பொடி தூவி கட்டையால் தாக்கி 5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அனுமதியில்லாத மதுபான பாரில் 24 மணி நேரமும் மது கிடைக்கும் என பார் ஊழியர் கூறும் வீடியோ வெளியீடு. கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் விடியா திமுக ஆட்சியில் 10 ரூபாய் அமைச்சர் பாலாஜி இது குறித்து என்ன பதில் சொல்லப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. எத்தனை மணி நேரம் இருக்குங்க கடை? விடியோடியா பண்ண விடியோடி உண்டா? சரி வரலாம். சரி. விழுப்புரத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்த அரசாணை 140 ரத்து செய்யக்கோரி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் நகல் எரிப்பு போராட்டம். நெடுஞ்சாலைத்துறை மக்கள் சேவையாற்ற விளங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சியில் பல்வேறு பணிகளுக்காக பொருட்கள் வாங்கியதில் ஊழல் நடந்திருப்பதை கண்டித்து அதிமுகவினர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம். 250 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 1200 ரூபாய்க்கும் 897 ரூபாய் LED பல்புகளை 4900 ரூபாய்க்கும் வாங்கியதாகவும் நகராட்சி நிர்வாகம் கணக்கு காட்டியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே 10 நாட்களாக குடிநீரை விநியோகம் செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குமுறல். போடாதீங்க அப்படி சொல்லி கலெக்டர் சொன்னாராம் அப்படின்னு நம்ம கிளர்க்க மைண்ட் சொல்றாங்க. 40 வருஷமா இந்த ஊர்ல பிரச்சனை தண்ணி வந்ததே கிடையாது. தண்ணி இல்ல சார், தண்ணி வேணும் எங்களுக்கு. வரல அப்ப என்ன குறையா கொடுக்குறாங்க? என்ன பண்றாங்க? எல்லாரும் மக்கள் கிளர்ல. தமிழ்நாட்டில் பயன்பாடு மற்றும் அதன் தேவை குறித்து ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான JICA கொடுத்த 983 பக்க திட்ட அறிக்கையை செயல்படுத்த நிதி இல்லை என கூறி தூசிப்படிய போட்டு வைத்த திராவிட மாடல் அரசு. மக்கள் நலன் காக்கும் திட்டங்களுக்கு செலவழிக்க நிதியில்லை என கூறும் ஸ்டாலின் அரசு விளம்பர ஷூட்டிங்கிற்கு மட்டும் 1000 கோடிகளை செலவிடுவது எப்படி என மக்கள் கேள்வி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பருத்தி வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்திருப்பதாக திருப்பூர் நூற்பாலைகள் அறிவிப்பு. வணிக நிறுவனங்கள் ஏற்கனவே மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல சவால்களை சந்தித்து வரும் நிலையில் நூலின் உற்பத்தி செலவு மேலும் அதிகரித்திருப்பதாக கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள பனியன் தொழில்துறை. திமுக அரசின் டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணை சட்டப்பூர்வமான தனியுரிமை மீறல் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில். ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வரும் 5, 6, 4 ஆகிய 3 தேதிகளில் கடலில் மீன்பிடிக்க தடை. பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக கடலில் மீன்பிடிக்க தடை என அறிவிப்பு.
ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கட்டுமான திட்டங்களை பதிவு செய்ய 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருப்பதாக பொறியாளர்கள் குற்றச்சாட்டு. ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் தேவையான பணியிடங்களை நிரப்பி பதிவு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மாநில தகவல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள முறையீடுகள் 21,657 44,906 அதிகரித்த அவலம். தகவல் உரிமை ஆணையம் முறையாக செயல்படாததால் மக்கள் வரிப்பணம் லட்சக்கணக்கில் அபராதம் கட்டப்பட்ட அவலமும் அரங்கேறியுள்ள அதிர்ச்சி. கடந்த ஆண்டு எழுந்த போலி ஆசிரியர் சர்ச்சையை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் 2025-26 கல்வி ஆண்டுகளுக்கான பொறியியல் கல்லூரிகளின் ஆய்வுகளை வீடியோ பதிவுடன் நடத்துவது கட்டாயம் என ஆய்வுக்குழு அறிவிப்பு. விடியா அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக நடைபெற்ற குளறுபடிகளால் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 450 கல்லூரிகளில் ஆய்வில் ஈடுபட உள்ள நிலையில் முக அங்கீகாரம், ஆதார், பான், அனுபவ சான்றிதழ் போன்றவற்றின் அசல் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட உள்ளன. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும் நாட்கள் அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் பீர் விற்பனை 30% அதிகமாக இருந்ததாக டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல். இந்தியாவிற்கே முன் மாதிரியாக திராவிட மாடல் இருப்பதாக முதலமைச்சர் கூறி வரும் நிலையில் டாஸ்மாக் விற்பனைத்தான் முதலமைச்சர் இப்படி கூறி வருகிறாரா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் பேலூரில் தாண்டோன் இருப்பதர் கோயிலில் திமுக மாவட்ட செயலாளர் பணம் பெற்றுக்கொண்டு அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமிப்பதாக குற்றம் சாட்டி கோவிலை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தங்கள் கட்சி நிர்வாகிகளின் அராஜக செயலுக்கு முடிவுரை எழுதாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என மக்கள் காட்டம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைந்தது. 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1921 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை.